ஆனால் படத்திலே லாஸ்ட் 20 மினிட்ஸ் வேறு லெவலு. அவங்கள போய் வில்லியாக காட்டி காட்டி என் மனசை வந்து உடைக்கிறாங்க. அப்படி போ படம் பிளாஸ்ட் ப்ரோ, படம் பிளாஸ்ட் ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பருங்க. இல்லை எல்லாமே சூப்பருங்க, ஸ்கிரிப்ட், டைரக்டர், ஹோல் திங் எல்லாமே சூப்பருங்க. தேங்க்யூ. சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு. ஆண்ட்ரியா சூப்பராக நடிச்சிருக்காங்க, வில்லத்தனமாக நடிச்சிருக்காங்க. மியூசிக் நான் அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம். மிடில் கிளாஸோட மைண்ட் செட்டு எக்ஸ்ப்ளோர் ஆனால் என்ன ஆகும், அதான் கிளைமேக்ஸ். செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல படம் ப்ரோ. என்ன மெசேஜ்? ரொம்ப சாதாரணமான ஒரு நல்ல கண்டென்ட் ப்ரோ. அது மெசேஜ் சொல்லிட்டோம்னா படம் போர் அடிச்சிடும் ப்ரோ பார்க்குறவங்களுக்கு. ஒன்லைன் என்ன, காமன் மேனை யாருமே கண்டுக்கிறது இல்லை. அந்த உன்னை போல் ஒருவன் படத்தில் ஒரு கண்டென்ட் இருந்தது இல்லையா, கிட்டத்தட்ட அதே தான். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு சார், நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் நல்லா இருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அவர் தான் இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்க. கிளைமேக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சு, காமெடியும் நல்லா இருந்துச்சு, இதுவும் படமும் நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் சூப்பர். லாஸ்ட் 20 நிமிஷம் சூப்பர்ண்ணா. ஆண்ட்ரி ஆக்டிங் வேறு லெவலு. ஜிவி பிரகாஷ் ப்ரோவும் செமையாக போட்டுக்கிறாரு மியூசிக்கு. ஆனால் படத்திலே லாஸ்ட் 20 மினிட்ஸ் வேறு லெவலு. அவரும் வேறு லெவல் பண்ணிக்கிறாரு. கவின் நான் சொல்லவே வேணாம், மாசாக பண்ணிக்கிறாரு. அவரோட ஸ்டோரி செலெக்ஷனே வேறு லெவலில் இருக்குது. கவின் அது என்ன மக்கள் தான் பாராட்ட மாட்டுறாங்க, மற்றபடி கவின் அது சூப்பராக இருக்குது படம் ஓவராலாக. ஆமாம், மிடில் கிளாஸுக்கு ப்ளஸ் ரியல் எஸ்டேட்டை வச்சு எப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, மக்களோட வாழ்வாதாரத்தை எப்படி ஓரளவு ரூயின் பண்ணுறாங்கன்ட்டு எடுத்து நல்லா காட்டியிருக்காங்க. லேகெல்லாம் கிடையாது, ஓரளவு ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக லேகுன்னு சொல்லலாம் படம். ஆனால் லாஸ்ட் 20 மினிட்ஸ் வேறு லெவல்ண்ணா. ஜிவி பிரகாஷ்லாம் வேறு லெவலில் பண்ணிக்கிறாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப டச் ஆச்சுன்னா லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான், வேறு லெவலில் இருக்குது. நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. இல்லை நல்லா இருக்குது, மெசேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் பார்க்கலாம், படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்கா கவின். ஆண்ட்ரியாவும் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சுண்ணா. ஓவரால் எல்லாருமே நல்லா தான் இருந்துச்சு. கவின் தான் நல்லா தான் இருந்துச்சு. மூவி வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்கும் எல்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வில்லி கேரக்டர் அதான் வில்லி கேரக்டர் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துமே நல்லா தான் இருந்துச்சு ஓவரால். அவரோட கான்செப்டும் நல்லா இருந்துச்சு. ஃபைனலில் அவர் தான் மாஸ்க் காட்டுவார், நல்லா இருந்துச்சு. அண்ணா ஸ்டோரி பாருங்க, எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க, நல்லா தான் இருக்கு. ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருக்கு படம். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சார்லி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. சார்லி நல்லா பண்ணியிருந்தாரு. ஆமாம், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆண்டகனிஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் சார்லி தான் கிளைமேக்ஸில் அவர் தான் பீக் பண்ணிட்டார், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி சூப்பராக இருக்கு. மிடில் கிளாஸ் கிட்ட பணம் கிடச்சா என்ன பண்ணுவாங்கன்றது தான் சொல்ல வராங்க. நல்லா இருக்கு படம். ரொம்ப நல்லா இருக்கு. ஜிவியோட மியூசிக் எப்பவுமே சூப்பராக இருக்கும்ல, சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. இல்லை நார்மல் ஸ்டோரி தான், மிடில் கிளாஸ் வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. சும்மா ஒரு கிளைமேக்ஸில் ஒரு கண்டென்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு அது பார்க்கறதுக்கு. ஓகே. ஆனால் மாஸ்க் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா கவின் இந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவரை லவ் பண்ணுற மாதிரி பார்த்துருப்போம், காதலி கூட சண்டையாக பார்த்துருப்போம். அது மாதிரி தான் பார்த்து பழகிச்சு அவரை பார்த்து. இதில் ஒரு படி மேலே போய் வேறு மாதிரி ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு படம். இனிமேல் போர் அடிக்கல. ஒரு 2 லெவல்லே வந்து என்ன பண்ண முடியும் அந்த மாஸ்க்குன்ற ஒரு விஷயத்தை வச்சு. என்னடா டைட்டில் மாஸ்க் வச்சுருக்காங்க, அவன் முகமூடி போட்டு வரானுங்களே என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த சில விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப மூவி கனெக்டடாக இருந்துச்சு நல்லா பார்க்குறதுக்கு. ஐயோ, அவங்க ரொம்ப அழகுங்க, ரொம்ப க்யூட்டுங்க. அவங்கள போய் வில்லியாக காட்டி என் மனசை வந்து உடைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வில்லி எல்லாரும் வீட்லேயும் ஒருத்தர் இருப்பாங்க, கண்டிப்பாக நம்ம அது உணர முடியாது. பார்த்தாலே வேற அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப நல்லா க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறது. எல்லாமே கிளைமேக்ஸில் என்னடா அது எல்லாமே கொண்டு வராங்களே, யாரா அப்போ எடுத்தது ஒரு ஒரு மேட்ரு மிஸ் ஆயிரும், அது யாரா பண்ணதுன்னு பார்த்தா கடைசியில் வந்து முடிக்கிற விதம், அந்த சேர்த்த விதம் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க.
இல்லை ஃபஸ்ட் ஹாஃப்லாவே கொஞ்சம் லேக் சம்மந்தம் இல்லாத என்னடா ஒரு விளக்காத அப்படின்ற மாதிரி இருந்தது. கடைசியில் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா பாஸ் கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அது இல்லாமல் அந்த லவ் சாங் மட்டும் தான் கேட்குற மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் நம்ம மைண்டில் நிற்கிது. என்னமோ ஒரு பார்த்தக்குள்ளே பழக்கம் உண்டா ஏதோ ஒன்று நல்லா இருந்துச்சு லவ் சாங்கு. மற்றபடி ஓகே. ஐயோ அதாங்க நம்ம கஷ்டப்பட்ட பொருள், நம்ம உழைச்சது, நம்ம பட்ட பொருள் நம்ம யாரையும் வெளியாட்கள் கொடுக்கக்கூடாது, அபகரிக்க விடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை அந்த மாதிரி ஒரு கதையை வச்சு நல்லா மூவ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ஷெட்யூலாக என்ன பண்ண முடியுமோ ஒரு 2 ஹவரில் என்ன நம்ம பண்ண முடியுமோ மக்களுக்கு அந்த மாஸ்க்குன்ற ஒரு விஷயத்தை வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். மூவி நல்லா இருந்துச்சு. மாஸ்க் மூவி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஜென்ரலாக ஒரு காமன் மேனுக்கு ரிலேட்டடாக ஒரு மூவி நல்லா இருந்துச்சு. ஆண்ட்ரியா மேமோட கேரக்டர் வந்து சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஹீரோயினாக நடிச்சுட்டு வில்லியாக நடிக்கிறாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. அண்ணாவோட ஆக்டிங் கேட்கவா வேணும், நல்லா தான் நடித்தார். அவருக்கு அவரோட ரோல் கொடுத்ததில் ஜஸ்டிஃபை பண்ணி அவரும் அவரோட லெவலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி பண்ணார். சாரி அவரு சூப்பராக பண்ணியிருந்தார். அவருக்கு இருக்கிற அந்த இதுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். ஓவராலாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் படத்தை. என்ன சொல்ல வராங்கன்னா காமன் பீப்புளுக்கு எப்படிலாம் வந்து என்ன இது பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அவர் அஸ் யூஷுவல் அவரையும் கேட்கவே வேணாம், சூப்பராக பண்ணியிருந்தார். மியூசிக்கெல்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. மணி ஈஸ்ட்டை பற்றி வச்சு ஒரு காமன் மெசேஜோட முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ஓகேவா நார்மலாக இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸு த்ரூ அவுட் த மூவி பயங்கரமான வில்லியாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. ஒரு கிளைமேக்ஸ் அவங்க நடக்கிறத பார்க்குறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர அளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஆக்சுவலி ஜிவியோட மியூசிக்கு அது ஒரு பெரிய சோல்னு நினைக்கிறேன் படத்துக்கு. அண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு பாடல்கள் எல்லாம். யூஸ்வலாக அவர் போடுறது இல்லாமல் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருமே சூப்பராக இருந்துச்சு. அவர் தான் மெயின் ஹீரோ. சொல்லப்போனால் கதாநாயகன் தான் சார்லி தான். பட் படம் முழுக்க உங்களுக்கு எங்கேயுமே அவரோட அது தெரியவே தெரியாது. அது அவரோட அந்த ரிவீல் தெரிகிறப்போ நிஜமாகவே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அவரோட ஆக்டிங் தான் ஆக்சுவலாக அவர் தான் மெயின் சோலே. காமன் மேனுக்கு அதிகாரம் செய்கிறத திருப்பி காமன் மேன் அதிகாரத்துக்கு செஞ்சால் என்ன நடக்கும்ன்றது தான் பிளாட். சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது படம். ஆண்ட்ரியாவோட நடிப்பு செம்மையாக இருக்குது. அவங்க நல்ல ரூடாக நடிச்சிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. கவின்மே நல்லா இருக்குது. பட் ஆண்ட்ரியா கூட கம்பேர் பண்ணும்போது என்ன மெசேஜ்னா மணி தான் எல்லாத்துக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. தென் நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். மியூசிக் செம்மையாக இருக்குது. ஜிவி செம்மையாக பண்ணியிருக்காரு. ஸோ மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. ஆண்ட்ரியாவோட நடிப்பு தான் இதில் வந்து ஹைலைட்டாக இருக்குது. புரியல. பாசிட்டிவ் தான், நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது படம். எல்லாமே படம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து புரியாத மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா எல்லாமே பக்காவாக இருக்குது. செம்மையாக இருக்குது அவரோட ஆக்டிங். அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இருந்துச்சு படத்துலேயே. செம்மையாக இருந்துச்சு. தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குண்ணா. கவின் ஆக்டிங் டாப்ண்ணா. எப்பயுமே ஒரு மாஸ் தான். ஆண்ட்ரியா ரொம்ப நாள் கழிச்சு நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இப்போ பிசாஸ் வர போடணும்னு நினைக்கிறேன். அது ஒரு நல்ல இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குண்ணா. கவின் அண்ணனுக்கு சரியா க்ரோத், அவரோட க்ரோத் பார்க்குறீங்களே. ஆக்டிங் ஆஸ் அ பர்ஃபார்மராக அவர் க்ரோத் மேலே தானே போயிட்டுருக்கு. நீங்கள் பெரிய லவ் படம்லாம் பார்க்குறீங்க, எல்லாமே லவ் பேஸ் இப்படி தான் வந்துட்டு இருக்கு. ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணிருக்காங்க. சூப்பராக இருக்குண்ணா படம். சூப்பராக இருக்குது படம். என்ன எல்லாமே அந்த பேசிக்கில் இருக்குது பார்ப்பாங்க. அவர் கொஞ்சம் டாப்பில் போயிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணுறாரு. கவினை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அண்ணன் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணுவார். 1000 வருஷம் ட்ரை பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவர் வருவார், மேலே வந்துடுவார். நான் தெரிஞ்சு எல்லாமே சூப்பர்ண்ணா. எல்லாருமே சூப்பராக பண்ணிருக்காங்க. அரசியல்வாதி அவர் பேர் நான் மறந்துட்டேனே. அந்த அண்ணன் சூப்பராக பண்ணிருக்காரு. எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா. படம் நல்லாவே இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் தவிர மற்ற ஃபுல் மூவியும் ஆக்சுவலி நல்லாவே இருக்குது. எனக்கு பிடிச்சிருந்தது அந்த காமெடியெல்லாம் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. கவின் நல்லா இருக்குது. அவரோட ஸ்டோரி செலெக்ஷன் நல்லா இருக்குது. அவரை பார்க்கும்போது ஸ்க்ரீனில் ஆக்சுவலி நல்லா இருக்கு. ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. த கை நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருக்குது. ஒரு ஹீரோ அப்படி ஹைப்பெல்லாம் கொடுக்கல. அது ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. அவர் ரொம்ப ஹைப்பெல்லாம் கொடுத்து தெரியல. அப்படி பார்த்தா மேபி பிடிக்காமல் இருக்கும். பட் அவர் யதார்த்தமாக இருக்கிறது நல்லா இருக்குது. இதில் ஆண்ட்ரியா சூப்பராக இருந்தாங்க. அவங்களோட ஆட்டிடியூட் நல்லாவே இருந்தது. ஆக்சுவலி ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரிஞ்சுது ஏதோ ஸ்ட்ராங் லேடியோட கேரக்டர் அப்படி தான் அப்படின்ட்டு. பட் இதில் அவங்க கேரி பண்ண ஆட்டிடியூட் சூப்பராக இருந்தது. நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்களோட மாஸாக பண்ணியிருந்தாரு. சார்லி காமிச்சாலே ஒரு 4 எமோஷ்னல் சீன் வச்சு அப்படியே அழுகாச்சியாக கொண்டு போவாங்க. அதுவே ஒரு மாதிரி இருக்கும். இதில் காமிக்கும் போது ஸ்டார்டிங்லேருந்து அவர் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பார் கவின் கிட்ட. ரொம்ப பாவமாக அப்படி தான் இருக்கும்னு நினச்சோம். பட்
கிளைமேக்ஸில் பயங்கர ஹைப் ஏற்றி சூப்பராக பண்ணிட்டாங்க. இதில் டூ மச் ஆஃப் மிடில் கிளாஸோட சோகம் எல்லாம் கொடுத்து அப்படி கொண்டு போகல. அப்படி கொண்டு போயிருந்தா மேபி போர் அடிச்சிருக்கலாம். அந்த காமெடியோட சேர்த்து அந்த மிடில் கிளாஸோட சுச்சுவேஷனும் சொன்னதுனால அது நல்லாவே இருந்தது பார்க்க. சூப்பராக பண்ணியிருக்காரு. அன்னெசரி சாங்ஸ் எல்லாம் எதுவும் இது பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு சாங் வருது மூவியில், அப்புறம் கவினோட டூயட் ஒன்று வருது. அது நல்லாவே இருக்குது பார்க்க. ஆக்சுவலி கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நோ அடல்ட் டைலாக்ஸ் எல்லாம் எதுவுமே டூ மச்சாக இல்லாமல் நல்லாவே இருந்தது படம். தேங்க்யூ.